ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் கிறிஸ்டல் கிச்சன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூடுல்ஸை நம்ம வேக வச்சுக்கலாம். பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து லைட்டாக கொதித்து வரும்போது 400 கிராம் நூடுல்ஸை நான் 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்பூனில் நூடுல்ஸை எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். 2ஆக உடஞ்சா போதும், ரொம்ப குழைய வேக வச்சிடக்கூடாது. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு மேலே நார்மல் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்தா நம்மளோட நூடுல்ஸ் உதிரி உதிரியாக ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டி இஞ்சி பொடியாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியன் நீளமாக கட் பண்ணதையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. 10 செகண்ட் கழித்து நீளமாக கட் பண்ண ஒரு கொடமிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு க்ரீன் கலர் மட்டும் கிடச்சிருக்கு. எல்லோ கலர், ரெட் கலர் கிடச்சா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். 10 செகண்ட் கழித்து நீளமாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் கேரட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எப்பயுமே நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் கடைகளில் சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சினஸோடு இருக்கும். நீங்கள் லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமில் வச்சா தண்ணி விட ஆரம்பிச்சிரும். சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குங்க. 1 கப் நீளமாக கட் பண்ண முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிரும். நல்லா 80% வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதே பேனில் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயில், நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்த உடனே கலந்து விட்டுறாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் கழித்து தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு முட்டை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு கரண்டி வச்சு கலந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் சீக்கிரமாகவே நல்லா மிக்ஸ் ஆயிரும். சுவையான ஹோட்டல் டேஸ்ட்டில் குட்டீஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட அபிப்பிராயத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோஸ் கிறிஸ்டல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.